யுவன் சங்கர் ராஜா இசையில் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு ஃபஹத் ஃபாசில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வெளியாகிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாரீசன். படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் ஒரு மலையாள மூவி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அந்த உணர்வை படம் கடத்துச்சா? படத்துடைய கதையே ட்ரெய்லரில் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி படம் நம்மளை எப்படி கிரிப்பாக வச்சுக்க போகுது அப்படின்னு இந்த படம் எப்படி இருந்தது, என்ன உணர்வை கொடுத்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒரு அவசரமான வேலையை நான் கிளம்புறதால நானும் தமிழும் இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ரிவ்யூ தமிழ் கண்டினியூ பண்ணுவார். மாரீசன் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். நாகர்கோயிலில் திருடனாக இருக்கார் ஃபஹத் ஃபாசில். அவர் பைக்கு, செல்ஃபோனு இப்படி எல்லாத்தையும் திருடுவார். வீட்டுக்குள்ளாரையும் போய் பணத்தை கொள்ளையடிக்கிற வழக்கமான ஆள். ஒரு முறை ஒரு வீட்டுக்குள்ளார கொள்ளையடிக்கிறதுக்காக இறங்குறாரு. அங்கே கைகள் கட்டப்பட்ட நிலையில், சங்கிலியில் போடப்பட்ட நிலையில் வடிவேலு இருக்கார். ஃபஹத் ஃபாசில் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிற வடிவேலு தான் பையன் இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு போயிட்டதாகவும் தனக்கு அல்சைமர் நோய் இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதே மாதிரி தன்னோட நண்பனை பார்க்கறதுக்கு உதவி பண்ணால் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபஹத் ஃபாசில் அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியே வராரு. அவர்கிட்ட 25,000 பணமும் வாங்கிக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டில், வடிவேலோட அக்கௌண்ட்டில் ஒரு 25 லட்ச ரூபா பணம் இருக்கிறத ஏடிஎம் வழியாக பார்த்துடுறாரு ஃபஹத் ஃபாசில். அந்த பணத்தை எப்படியாவது தான் அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக வடிவேலை கூப்பிட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு ஒரு பயணத்தை பைக்கில் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருந்தது? இந்த பயணத்தில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா? வடிவேலுக்கு உண்மையாலுமே அல்சைமரா? ஃபஹத் ஃபாசில் திருந்தினாரா? இதுக்கு பின்னாடி வேறு என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாரீசன் படத்தோட கதை. ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ரோட் மூவி அப்படிங்கிற ஒரு டேகோட இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ரோட் மூவியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. ஏன்னா ரோட் மூவிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். இப்போது சப்போஸ் நாகர்கோயிலேருந்து மதுரைக்கு வந்தாங்க அப்படின்னா மதுரைங்கிறது ஒரு கேரக்டராகவே அந்த படத்துக்குள்ளார வரணும். ஏன்னா ரோட் மூவிங்கிறது அந்த ஊரும் சேர்ந்து தான் ஒரு கேரக்டராக பயணம் பண்ணணும் இல்லையா? பட் அந்த விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல். இந்த 2 பேரோட கான்வர்சேஷன் மட்டுமே, ஒரு பைக்கில் ட்ராவல் போயிட்டே இருக்காங்க, 2 பேர் கான்வர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது மட்டுமே ரோட் மூவி ஆகிடாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலான ரோட் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லணும்னா இன்டு த வைல்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதில் நாம் எல்லா ஏரியாஸுமே ஒரு கேரக்டராகவே வரும். ஒரு நதி வருது, ஒரு கடல் வருது அப்படின்னா அதுவுமே ஒரு கேரக்டர்ஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வடிவேலு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கேரக்டர் அவருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மாமன்னனுக்கு அப்புறம் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னோட கேரக்டர் ரொம்ப சீரியஸான ஒரு போர்ட்ரே கொடுத்துருக்காரு. ஒரு அல்சைமர் பேஷண்ட்டுக்கான அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இவருக்கு உண்மையாலுமே அல்சைமர் இருக்கா அப்படிங்கிற டவுட்டை நமக்கு அவர் ஆடியன்ஸ்க்கு அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களில் அவரோட முன்பின் முரணான தகவல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்னு நமக்கு காட்டுறதுக்கு ஒரு சீன் இருக்கும். அவர் ஒய்ஃபோட பேசிட்டு அவர் வீட்டுக்கு வெளியே தூணை பிடிச்சிட்டு அவர் அழுகிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியில் தெரியும் இந்த வடிவேல தான் நம்ம காமெடினா பார்த்தோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அவரோடது. அடுத்ததாக ஃபஹத் ஃபாசில் ஒரு ஜஸ்ட் லைக் தட் கேஷுவல் கேரக்டர் தான் அவருக்கு. அவர் வெவ்வேறு கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு இது பெரிய கேரக்டர் இல்லை. பட் தான் உண்மையாலுமே ஒரு அல்சைமர் பேஷண்ட்டோட தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது, இன்னொன்று அப்பப்போ தன்னோட இயல்பான குணத்தில் கோவப்படுறது அப்படின்னு நிறைய வேரியேஷன்ஸ் அவர் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஜாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ரைட்டிங்னு சொல்லலாம். ஒரு டைலாக் ரைட்டிங். சார், திருடனுக்கு கூட மனசு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, திருடனுக்கு மனசு இருக்கா அப்படின்னா இருக்குது சார், மனசாட்சி இருக்கிறதுனால தான் எங்களாலேயே நைட்டு தூங்க முடியுதுன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அம்மாவுக்கு இந்த இடம்லாம் பிடிக்கும் சார், அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீ கேட்டிருக்கியா அவங்களுக்கு இங்கே பிடிக்குது அப்படின்னு. ஏன் கேட்கணும் அப்படின்னு, கண்டிப்பாக கேளு அப்படின்னு வடிவேல் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, லைஃப் பற்றின ஒரு புரிதல் பற்றி அப்பப்போ வடிவேல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார் படத்தில். சாகும்போது நான் என்னையே நானே மறந்துருப்பணும் அப்படின்னு வடிவேல் சில இடங்களில் கேட்பார். இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே படத்தில் குட்டி குட்டியாக நிறையவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் காமிக்கலாகவும் ஒரு ரோட் ஜேர்னியாகவுமே பெரும்பாலும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்னென்னா இது ஃபுல் காமிக்கலாகவும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறது தான். ஒரு மெலோ ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீலை தான் படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. டுவர்ட்ஸ் இன்டர்வல் பிளாக் வரும்போது தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த படத்துலேருந்து வேறு ஒரு கலருக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இந்த படம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லருக்கான ஒரு பாணியில் தான் போகுது. படத்தோட ஆரம்பத்திலேருந்து ஃபஹத் எங்கேயாவது ஒரு இடத்துல வடிவேல் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரியான சில காட்சி அமைப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட செகண்ட் ஹாஃபில் அதோட வேல்யூ கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ன இலக்குன்னே தெரியாமல் ஒரு ரோட் மூவியவே காட்டப்படுற இந்த படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இதோட பிரதான நோக்கம் என்ன அப்படிங்கிறது காட்டப்படுது. அதுவும் ஒரு சோஷியல் மெசேஜ்.
ஒரு சைல்டு அப்யூஸ் பற்றி இந்த படம் பேசுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ரிசம்பிளன்ஸாக நம்ம சொல்லணும் அப்படின்னா யுத்தம் செய் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நாம் நான் சிகப்பு மனிதன் காலத்திலிருந்தே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல் பூச்சி பூசி இருக்கிறது தான் வந்து இந்த ரோட் மூவியோட ஐடியா. பட் என்னன்னா இந்த படத்தோட பெரிய லெட் டவுனாகவே வந்து அதுதான் மாறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த டெம்ப்ளேட்டான கதை சொல்லக்கூடாதுனோ இதெல்லாம் கிடையாது. இந்த சோஷியல் மெசேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்மளை சுற்றி அவ்வளோ தவறுகள் நடக்கும்போது அதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கும் இம்மாதிரியான தவறுகளுக்கு தீர்வுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள் வந்து கண்டிப்பாக வேணும் தான், அதை நம்ம மறுக்கலை. பட் இந்த படத்தை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து பேரலாக வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்சஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதோட பர்பஸ், இந்த சீக்வன்ஸ் வந்து இன்டர்வல் பிளாக் அப்புறம் வேறு ஒரு டர்ன் எடுத்தாலும் கூட இந்த ஹோல் போலீஸ் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் இது எங்கேயுமே படத்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா எந்த விஷயங்கள் நடக்கும்போதும், இப்போ படத்தில் வந்து ஒரு மர்டரே நடக்குது அப்படின்னா அந்த மர்டர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் போலீஸ் வருவாங்க பாரு அப்படின்னு நம்ம வழக்கமாக தமிழ் சினிமாவில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து அதுவுமே படத்துக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து உதவி செய்யலை. ஒரு ரோட் மூவியாக நமக்கு ஒரு ஃபீல் குட்டாகவும் இல்லாமல் ஒரு த்ரில்லருக்கான எந்த ஆஸ்பெக்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருது. அதனால இந்த படம் வந்து பார்ட்லி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு சீரியல் பார்த்த உணர்வு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரியல்ஸ் பண்ணியிருந்ததுனால கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது கோவை சார்லாம் வச்சு, அது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப மெலோ ட்ராமேட்டிக் சீரியல் டைப் ஆஃப் சீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து ஒரு அல்சைமர் பேஷண்ட்டாக காட்டப்படக்கூடிய வடிவேல் மேலே நமக்கு வந்து ஒரு பரிதாபம் வரணும். இல்லை ஃபஹத் ஃபாசில் அவர் ஏமாற்றும் போது ஐயோ இப்படி ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னு நமக்கு தோணணும். இது எதுவுமே ஒன்ற மாட்டேங்குது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் என்னவா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. இயல்பாகவே ஒரு பரிதாபத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் பின்னாடி பில்டாக நமக்கு அவர் மேலே ஒரு உணர்வு வரலாம். அது எதுவுமே வந்து கிரியேட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஃபஹத்தோட கேரக்டருமே, இந்த ஆக்டர்ஸ் வந்து தன்னோட கேரக்டர்ஸை வந்து நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் ரைட்டிங்கில் வந்து ரெண்டு கேரக்டருமே இன்னும் கூட டெப்த் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபஹத் வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ண போகிறதா ஒரு சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸ் வழியாக வந்து கடைசியாக வந்து வடிவேல் ஒரு ஃபாதர்ஹுட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு உதவி இருக்கலாமே தவிர்த்து அந்த சீக்வன்ஸுமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாலாம் ஒன்று எழுதப்படலை அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஃபிலிம் வந்து ஓவராலாக ஒரு டோன்குள்ளார செட் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா வெவ்வேறு மெத்தட் ஆஃப் ஜானர்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் திணறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து சினிமோட்டோகிராஃபராக வந்து கலைச்செல்வனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சான்சஸ் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரோட் மூவியாக இருக்கட்டும், ஒரு த்ரில்லர் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், ஏன்னா த்ரில்லர் வந்து அவர் ஏற்கனவே போர்த்தொழிலில் பண்ணியிருந்தார். பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான். ஏன்னா ரோட் மூவியில் வந்து எனக்கு இன்னும் சிலதெல்லாம் பேட்ச் மாதிரி தெரிஞ்சது. அதனால் பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது. வழக்கமான அவர் ஏற்கனவே போர்த்தொழிலில் பண்ணிட்டார். அதனால் வந்து அந்த த்ரில்லர் சீக்வன்சஸ் வந்து அவர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நாட் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியல. மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு டைட்டிலில் வருது. கொஞ்சம் பிஜிஎம்ஸ் அங்கங்கே இருக்கே தவிர்த்து அவர் எங்கேயுமே தென்படலை. ஒரு பாட்டு ஒன்று அவரே பாடியிருக்காரு. வடிவில் ஒரு சின்னதாக ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. மற்றபடி அதர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே வந்து பெருசாக கிளிக் ஆகலை. இந்த படத்தோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அதோட ரைட்டிங். என்னென்னா கோரில் ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுட்டோம். இப்போது சைல்டு அப்யூஸ் பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னா அந்த கோர் சுற்றி வந்து கதையை எழுதிடணும். இல்லை அந்த கோருக்கு கொண்டு வரதுக்காக நாம் வந்து ஒரு ரோட் ட்ரிப்பு வேறு விஷயங்கள் காமிக்கலாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ரைட்டிங் இருந்திருக்கணும். அந்த விஷயங்கள் வந்து இல்லாத போனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எந்த கேரக்டர்ஸோடவுமே எம்பத்தி வர மாட்டேங்குது. அவங்களோட எதுவும் ட்ராவலும் பண்ண முடியல. இன்னொன்று கோர் கான்செப்ட்லேயுமே நமக்கு வந்து ஒட்டுறதுக்கான இல்லை. இன்னொன்று அது கிளிஷேடான ஒரு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்து பழகின ஒரு கதையோட கான்செப்டாக இருந்ததுனாலையும் கூட டக்குன்னு நமக்கு வந்து அதோட போய் அட்டாச் ஆகிக்க முடியல. என்ன தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜை சொல்லியிருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் வடிவேல், ஃபஹத் ஃபாசில், இவங்களோட ஆக்டிங் ஸ்கோப்னால அவங்க இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஓவரால் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவங்களோட ஆக்டிங்கும் சேர்த்தே வந்து காலி பண்ணிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல்.